நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோயில் வருடாந்திர வசந்தோற்சவம். உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனத்துடன் இனிதே நிறைவு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம். வடதிருக்காவிரியிலிருந்து ஆலயத்திற்கு வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பல்லவ உற்சவம். கண்ணாடி கருடன் மீது பவனி வந்த ஸ்ரீ மன்னாதன். பழனி அருள்மிகு முருகன் கோயில் பங்குனி உத்திர திருவிழா சிறப்பாக நடைபெற்ற தேரோட்டம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திர உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 3 நாட்கள் நடைபெற்று வந்த வசந்தோற்சவம் இன்று திருமஞ்சனத்துடன் நிறைவு பெற்றது. வண்ணமலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த வசந்த மண்டபத்தில் நேற்று மாலை தங்க கேடயத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளி காட்சி தந்த உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். திருமுடியில் சிக்குத்தாடை கட்டிக்கொண்டு கலிங்கத்திராயுடன் முத்துச்சரங்களும் அணிந்து சுவாமியும் கிரீடங்களோடு பில்லைகள் வைத்த குஞ்சலம் கொண்ட பின்னலும் தாங்கியபடி உபயநாச்சியார்களும் அழகாக காட்சி தர வசந்த மண்டபத்தை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு நாதஸ்வர மேளதாளங்கள், தீப்பந்தங்கள், பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு திருக்குடைகள் பிடித்தபடி மாடவீதியில் உலா புறப்பட்டனர். 4 திக்கிலும் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தவாறு வலம் வந்த தாயார்கள் சமேத மலையப்ப சுவாமியை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். கோயில் யானைகள், மங்கள வாத்தியங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல பக்தர்களின் கோவிந்தநாம கோஷங்களோடு உற்சவர்களை ஆலயத்திற்கு அழைத்துச் சென்றனர். நிறைவு நாளான இன்று அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் உற்சவர் ஸ்ரீ மலையப்ப சுவாமியை எழுந்தருளச் செய்து கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு சோடச உபச்சாரம் செய்ததும் அபிஷேகத்தை துவக்கினர். தாயார்கள் சமேத ஸ்ரீ மலையப்ப சுவாமிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூபதீபத்துடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து சகசிரதாரை வழியாக உற்சவ மூர்த்திகளுக்கு புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆதி பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. வடதிருக்காவிரி அருகே எல்லைக்கரை ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவரை மங்கள வாத்தியங்கள் முழங்க குதிரை வாகனத்தில் நிறுத்தி உலா புறப்பட்டனர். ஸ்ரீ நம்பெருமாளுக்கு முத்துவளைய கிரீடம் சூட்டி ரத்ன காதுகாப்புடன் திருமார்பில் நீலநாயக்க பதக்கம், அர்த்தச்சந்திர பதக்கம் வைத்து தங்க யக்னோபவீதம் சாற்றி காசு மாலையோடு ரத்ன அபயஹஸ்தம் தந்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தங்க குதிரை வாகனத்தின் மீது அமர்ந்து வந்த சுவாமிக்கு தங்க திருக்குடை பிடித்தபடி அழைத்து வந்தனர். வடக்கு சித்திரை வீதி, கீழே சித்திரை வீதி வழியே உலா வந்த உற்சவரை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். பிறகு கோரத மூலையில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சுவாமிக்கு வையாளி சேவை சிறப்பாக நடத்தப்பட்டது. குதிரை மீது அமர்ந்திருந்த ஸ்ரீ நம்பெருமாளை வலமும் இடமும் ஓட்டமும் நடையுமாக சுமந்து சென்றனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். ஆயுதங்களோடு வையாளி கண்ட ஸ்ரீ நம்பெருமாளை மீண்டும் 4முக கோபுரம் வழியாக ஆலயத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் பல்லவ உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீரங்கநாதருக்கு கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக மாடவீதியில் அத்தியாவக கோஷ்டியினர் நாச்சியார் திருமொழி பாசுரங்களை சேவித்தபடி முன்னே செல்ல
வீதி உலா வந்த தெய்வங்களை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசித்தனர். பெரிய திருவடி மீது அமர்ந்திருந்த ஸ்ரீரங்கநாதருக்கு பச்சை பட்டாடை கட்டி சர்வ ஆபரணங்களுடன் திருமுடியில் சாயக்கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் முத்துச்சரம் அணிவித்து மயிர்பீலி தந்து அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமானை திருக்கரங்களில் சுமந்திருந்த கண்ணாடி கருணருக்கும் பச்சை பட்டாடை உடுத்தி மாலைகள் சூட்டப்பட்டிருந்தன. அழகாக காட்சி தந்த மன்னாதனுக்கு ஏராளமான பக்தர்கள் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சர்வாபரணங்களுடன் முன்னழகையும் உச்சி வில்லையோடு பூச்சடை பின்னலும் நாகாபரணமும் கொண்டு பின்னழகையும் காட்டியபடி சுவாமி உலா செல்ல பிரபந்ததாரர்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த சுவாமிக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் பங்குனி உத்திர திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மலையடிவாரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வண்ணமயமாக காட்சி தந்த பிரம்மாண்ட திருத்தேரில் ஸ்ரீ வள்ளிதெய்வானை சமேதராக உற்சவர் முத்துக்குமார சுவாமி எழுந்தருளியிருந்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி வடம் பிடித்ததும் நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. அழகனுக்கு வெள்ளிக்கிரீடம் அணிவித்து சர்வாபரணங்களுடன் மலர் மாலைகளும் வெற்றி வடிவேலும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். தேவியர்களுக்கு வண்ணப்பட்டு சேலைகள் கட்டி பதக்கங்களும் வெள்ளிக்கிரீடங்களும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஏராளமானோர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். எண்ணற்ற பக்தர்கள் காவடிகளை சுமந்து கொண்டு தேரை பின்தொடர்ந்தபடி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மலையடிவாரத்தை சுற்றி முருகன் எழுந்தருளிய தேர் உலா சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தெய்வ திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையார் திருக்கோயிலில் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு புதுப்பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஆதித்தம்பதிகளை கொடிமர வளாகத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு உபயதாரர்கள் ஆலய அதிகாரிகள் மங்கள பொருட்களை ஏந்தியபடி வலம் வந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு மாலை மாற்றும் வைபவம் நடத்தப்பட்டது. அருள்மிகு உண்ணாமுலை அம்மன் புதுப்பட்டுச் சேலையால் மடிசார் கட்டிக்கொண்டு எதிர் சேவையாக நிற்க சுவாமி அணிந்த மாலையை அம்பிகைக்கும் அம்பிகையின் மாலையை சுவாமிக்கும் அணிவித்தனர். ஏராளமானோர் இந்த வைபவத்தை கண்ணாரக் கண்டு பரவசமடைந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்தருளச் செய்தனர். அங்கு திருமாங்கல்யம், சீர்வரிசை பொருட்கள் ஆகியவற்றை சமர்ப்பித்ததும் சிவாச்சாரியார்கள் கலச பிரதிஷ்டையோடு பூஜைகளை துவக்கினர். மேடை மீது ஆதித்தம்பதிகள் அழகாக திருக்காட்சி தந்தருள பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. பின்னர் தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திர சமர்ப்பணம் செய்து மாங்கல்ய பூஜை நடத்தப்பட்டது. தொடர்ந்து அருள்மிகு பிரியாவிடைக்கும் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ உண்ணாமுலை அம்மனுக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடத்தினர். கல்யாண கோலத்தில் காட்சி தந்த ஆதித்தம்பதிகளுக்கு ஆரத்தி காட்டியதும் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு பக்தர்களின் அரோகரா கோஷம் நடுவே கல்யாண கோலத்தில் அருள்பாலித்த சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அலங்கார தீபம் காட்டப்பட்டது. ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட நைவேத்தியம் சமர்ப்பித்து தெய்வங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தென் திருப்பேரையில் உள்ள பிரசித்தி பெற்ற திவ்யதேச கோவிலான ஸ்ரீ மகர நெடுங்குழைக்காதர் ஆலயத்தில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தின் பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ நிகரில் முகில்வண்ணனை சர்வலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். கொடிமரம் அருகே நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகள் துவக்கப்பட்டன. மந்திரங்கள் ஓதியபடி கலசங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பல்லாக்கில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் உடன் ஊர்வலமாக சென்று வந்த கொடிப்பட்டத்தை கைத்தலமாக ஏந்தி வந்து கொடிமரம் அருகே வைத்தனர். தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டது. கம்பத்திற்கு தூபதீபங்கள் காண்பித்தனர். இதையடுத்து சந்தன குங்குமம் வைத்து ஆரத்திகள் காட்டியதும் பீடத்திற்கு திரவியங்கள் மற்றும் புனித நீர் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கருட உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க நட்சத்திர தீபம் காண்பித்ததும் கொடிமரத்தில் ஏற்றினர்.
சென்னை மேற்கு மாம்பலத்தில் இருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோயிலில் உற்சவர்கள் ஸ்ரீ ரங்கநாயகிக்கும் ஸ்ரீ ரங்கநாதருக்கும் திருக்கல்யாணம் நடத்தப்பட்டது. முன்னதாக கோயிலில் வண்ணமலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே தனித்தனி கேடயங்கள் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ ரங்கநாதரையும் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த நீள்முடி கிரீடங்களும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டி நின்ற திருமேனியோடு ஸ்ரீரங்கநாதர் அருள்பாலித்தார். அருகே அமர்ந்திருந்த ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கு முத்துக்கள் பதித்த சாயக்கொண்டை கிரீடமும் பலவித ஆபரணங்களோடு புதுப்பட்டு சேலையும் கட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகளை துவக்கிய அர்ச்சகர்கள் தெய்வங்களுக்கு மாலை மாற்றுதல், கங்கணதாரணம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் கல்யாண கோலத்தில் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி சமர்ப்பித்ததும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ ரங்கநாதரை கோயிலின் வெளியே எழுந்தருளச் செய்தனர். தெய்வங்கள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் திருவீதி புறப்பாடு துவங்கியது. இருகுடை சேவையோடு உற்சவர்கள் பல்வேறு வீதிகள் வழியாக உலாவர ஏராளமானோர் தரிசித்தனர். பிறகு வீதிவலம் முடிந்து கோயில் முன்பு வந்த தெய்வங்கள் எதிரே பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோயிலில் உற்சவருக்கு சூரிய பிரபை வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோயில் வாகன மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு உடல் முழுவதும் சந்தனக்காப்பு சாற்றி பட்டாடை கட்டி காசு மாலை மாங்காய் ஹாரத்துடன் திருமார்பில் லட்சுமி பதக்கம் வைத்து சாயக்கொண்டை நிறுத்தி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நெத்திச் சுட்டி பட்டையும் வைத்து அலங்கார பிரியனுக்கு புல்லாக்கும் சூட்டி தங்கத் தண்டை கொலுசுடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தியபடி சூரிய பிரபை வாகனத்தில் நின்றருளிய உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை வாகன மண்டபத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். பிறகு நுழைவு வாயில் ஆராதனையோடு கோயிலின் வெளியே வந்ததும் நாதஸ்வர தவில் வித்வான்கள் சுவாமி முன்பு வாத்தியங்களை இசைத்து அஞ்சலி செலுத்தினர். பிறகு சுவாமிக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பின்னர் மீண்டும் கோவிலை அடைந்த ஸ்ரீ கோதண்டராமருக்கு வையாளி சேவை நடத்தியபடி உள்ளே அழைத்துச் சென்றனர். இதைத் தொடர்ந்து அத்தியாபக கோஷ்டியினர் உற்சவர் முன்பு பிரபந்தம் சேவித்ததும் சுவாமிக்கு திருஷ்டி கழித்து திருவந்திக்காப்பு நடத்தி தீபம் காண்பித்ததும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் பங்குனி திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை தங்கக் கேடயத்திலும் ஸ்ரீ மலையாள நாச்சியாரை வெள்ளிக் கேடயத்திலும் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். கோயிலின் பிரகாரங்கள் வழியே வெளியே சுமந்து வந்ததும் சிறிய திருவடி கோயில் வரை சென்று மீண்டும் ஆலயத்தை அடைந்த தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோயில் மண்டபத்தில் தாயாரையும் சுவாமியையும் எதிர் சேவையாக நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. இதையடுத்து ஊஞ்சலில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து மங்கள வாத்தியங்கள் பிரபந்த பாராயணங்களோடு ஊஞ்சல் சேவையும் சிறப்பாக நடத்தப்பட்டது. தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் பங்குனி தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஸ்ரீ வரமங்கா சமேத ஸ்ரீ தெய்வநாயக்க பெருமாள் கோயில் பங்குனி தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு சுவாமி மற்றும் தாயார் உற்சவ மூர்த்திகளை அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த சிறிய ரதத்தில் கொலுவிருக்கச் செய்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஆலய பிரகாரங்கள் வழியாக தெய்வங்களின் சிறிய தேர் வலம் வந்தது.
இதையடுத்து வானமாமலை ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க தெய்வங்களின் ரத புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாடியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவர் அம்மனை கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் அழகாக காட்சி தந்த தேர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஆடி அசைந்தபடி வலம் வர ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே குன்றக்குடியில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சண்முகநாத பெருமான் கோவில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி மலையடிவாரத்தில் இருக்கும் தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த பிரம்மாண்ட தேரில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். வெள்ளிமயில் வாகனத்தின் மீது அமர்ந்தபடி காட்சி தந்த ஆறுமுகனுக்கு மஞ்சள் பட்டாடை கட்டி கிரீடத்துடன் ஆரமும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தேவியர்களும் விசேஷ அலங்காரத்தோடு இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். சிறிய தேரில் விநாயகப் பெருமானுடன் சுப்பிரமணிய சுவாமி வீரபாகு தேவரும் எழுந்தருள ஆரத்தி காண்பித்ததும் தேரோட்டம் துவங்கியது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க விநாயகர் தேர் முன்னே செல்ல அழகன் முருகன் எழுந்தருளிய பிரம்மாண்ட தேர் பின்தொடர தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மலையடிவாரத்தை சுற்றி முருகனின் திருத்தேர் உலாவர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று பரவசத்துடன் வடம் பிடித்தனர். கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கோயில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் ஸ்ரீ விநாயகப் பெருமானோடு அருள்மிகு அலங்காரவல்லி ஸ்ரீ சௌந்தரநாயகி சமேதராக உற்சவர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரரையும் சிறப்பு அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்திருந்தனர். 2 குதிரைகள் பூட்டிய தேரை பிரம்மன் செலுத்த தெய்வங்கள் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி தர பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது. ஏராளமானோர் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுக்க நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வராக நதியின் தென்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ ராஜேந்திர சோழீஸ்வரர் கோயில் பங்குனி உத்திர தேர் திருவிழாவையொட்டி தேரடியில் பஞ்சவாத்தியங்கள் சங்கு முழங்க பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. அருள்மிகு அறம் வளர்த்த நாயகியுடன் ஸ்ரீ ராஜேந்திர சோழீஸ்வரர் சிறப்பு அலங்காரத்துடன் வீற்றிருந்து அருள்பாலிக்க தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சப்பரங்களில் விநாயகர், முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் முன்னே செல்ல பெரிய தேரில் ஆதித்தம்பதிகள் வலம் வர எண்ணற்ற பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து பரவசத்துடன் தரிசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரிக்கோட்டையில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தனுமத்தி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சோமநாத ஈஸ்வரர் கோயில் பங்குனி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் விநாயகர் பெருமான், அஸ்திரதேவர் மற்றும் சண்டிகேஸ்வரர் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்திகள் காட்டியதும் ஆதித்தம்பதிகள் எழுந்தருளிய பிரம்மாண்ட தேர் நிலையிலிருந்து புறப்பட்டது. கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல ஸ்ரீ விநாயகர் பின்தொடர 2 குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நகர வீதியில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தோடு சுவாமியும் அம்பிகையும் தேரில் இருந்தவாறு பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் ஸ்ரீ சீதாராம கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. கோயில் வாகன மண்டபத்தில் கேடயங்கள் மீது ஸ்ரீ லக்ஷ்மணர் சீதா விராட்டியோடு ராமச்சந்திரமூர்த்தி மற்றும் ரத்னாங்கி அலங்காரத்துடன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். ஸ்ரீ ராமபிரானுக்கும் சீதா விராட்டிக்கும் பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்து கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமண வைபவத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஹோமம் வளர்த்து ஸ்ரீ சீதாராமருக்கு திருமண வைபவத்தை நடத்தினர். தொடர்ந்து பால் பழம் வழங்குதல், மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கங்கணதாரணம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கன்னிகாதானம் செய்து மாங்கல்ய பூஜை நடத்தியதும் ஜானகி தேவிக்கு மங்கள நான் பூட்டி கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து அம்மி மிதித்தல், வாரணமாயிரம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தினர்.
பிறகு உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு பக்தர்கள் புடைசூழ வீதி உலா புறப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி கல்மடம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஹனுமந்த பட்டாபி ராமச்சந்திர சுவாமி தேவஸ்தானத்தில் ராமநவமி விழாவின் நிறைவாக தீர்த்தவாரி நடைபெற்றது. முன்னதாக கருவறையில் ஸ்ரீ சீதாராமர் உற்சவ மூர்த்திக்கும் மூலவருக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஆரத்தி காண்பித்ததும் உற்சவ மூர்த்திகளை காவிரி கரைக்கு சுமந்து சென்று படித்துறையில் நிறுத்தி ஸ்ரீ சீதாராமர் மற்றும் ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து காவிரியில் மூழ்கி தீர்த்தவாரி வைபவத்தையும் சிறப்பாக நடத்தினர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே நீராவி கரிசக்குளம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் மடவளாகத்தில் நவகலசங்களுடன் 108 வெண்சங்குகளை வேல் வடிவிலும் நட்சத்திர வடிவிலும் பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். மந்திரங்கள் ஓதி குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு சங்குகள் மற்றும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டி அர்ச்சனை செய்தனர். அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ விநாயகப் பெருமானோடு வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானையும் எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு சங்காபிஷேகமும் அதைத் தொடர்ந்து அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் தேவியர்கள் சமேத முருகனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து கேடயத்தில் நிறுத்தி விநாயகப் பெருமான் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்தனர். கருவறையில் திருமுகத்தில் சந்தனக்காப்பும் சர்வாபரணங்களும் அணிந்தபடி தேவியர்களுடன் காட்சி தந்த மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அழகனை வணங்கி வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் குறும்பப்பட்டு பகுதியில் இருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருக்கல்யாண விழா நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை சர்வலங்காரத்துடன் குலுவிருக்கச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். விநாயகப் பெருமானும் விசேஷ அலங்காரத்தோடு அருகே எழுந்தருளியிருக்க பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ வள்ளிக்கும் தெய்வானைக்கும் திருமாங்கல்ய தாரணம் நடத்தப்பட்டது. இதையடுத்து திருக்கல்யாண வைபவத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கல்குறிச்சியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஆனந்த மீனாட்சி அம்மன் உடனுரை அமுதலிங்கேஸ்வரர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பிரதான கலசம் மற்றும் பல்வேறு கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கோயிலை சுற்றி வந்து கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றி கற்பூரம் காட்டப்பட்டது. இதையடுத்து கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகர், மூலவர் அருள்மிகு அமுதலிங்கேஸ்வரர், அருள்மிகு ஆனந்த மீனாட்சி அம்மன் ஆகியோருக்கும் தனி சன்னதியில் தாயார்கள் சமேதராக அருள்பாலிக்கும் பெருமாளுக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வள்ளிமலையில் புகழ்பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்தர தேரோட்டம் நடைபெற்றது. கோயில் மூலஸ்தானத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக வீற்றிருக்கும் ஆறுமுகநாதனுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். சிறிய ரதத்தில் தேவியர்கள் சமேதராக உற்சவர் முருகப்பெருமான் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பியபடி கோயிலை சுற்றி வலம் வந்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோயில் வருடாந்திர வசந்தோற்சவம். உற்சவ மூர்த்திகளுக்கு திருமஞ்சனத்துடன் இனிதே நிறைவு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம். வடதிருக்காவிரியிலிருந்து ஆலயத்திற்கு வந்த ஸ்ரீ நம்பெருமாள்.
சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பல்லவ உற்சவம். கண்ணாடி கருடன் மீது பவனி வந்த ஸ்ரீ மன்னாதன். பழனி அருள்மிகு முருகன் கோயில் பங்குனி உத்திர திருவிழா சிறப்பாக நடைபெற்ற தேரோட்டம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திர உற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.